Good evening to all. ஓகே, ஸோ நாங்கள் ரீப்ரொடக்ஷன் செக்ஷனுடைய தியரி சம்பந்தமாக வந்துட்டு கரைச்சி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா லாஸ்ட் செக்ஷனாக வந்துட்டு நாங்க ஆண் இனப்பெருக்க தொகுதியினுடைய மொத்த கட்டமைப்பு தொடர்பான விஷயம் வந்துட்டு பார்த்திருந்தோம். அது எங்களுக்கு வந்துட்டு ஒரு எஸ்ஏ கொஷனாக வந்துட்டு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற கேள்வின்னு சொல்லி நாங்க வந்துட்டு கரைச்சிருந்தோம். சோ தொடர்ச்சியாக வந்துட்டு நாங்க அடுத்ததாக வந்துட்டு பார்க்க போற விஷயம் வந்துட்டு பிந்து பிறப்பு தொடர்பாக வந்துட்டு கதைக்க போறோம். சோ இந்த பிந்து பிறப்பு செயல்முறை தொடர்பான விஷயம் சம்பந்தமாக நாங்க ஏற்கனவே லைட்டா வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். விதையில சுக்கில சிறுகுழாயில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காணப்படுகின்ற 2 வகையான கலவகைகள் தொடர்பாக வந்து நாங்க 9 மணி பகுதியில வந்துட்டு இது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். இதுல 2 வகையான கிழங்கள் இருக்குமென்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஏன்னா இதுல இருக்கிற இந்த பீஸா துண்டு மாதிரி இருக்கிறவருக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு சேட்டோடியின் கிழங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கூட்டங்களாக வந்து ஒழுங்குபடுத்தப்படுகிற இந்த கிழவகைகளுக்கு வந்துட்டு லேடிக்கின் கிழவகை என்று சொல்லி சொல்லுவோம். சோ அந்த வகையில வந்து இந்த சேட்டோலியின் கிழங்களினுடைய தொழிற்பாடு தொடர்பாக வந்து நாங்க என்ன கதைச்சிருந்தோம், பிந்தாக்க இடைநிலைகளுக்கு வந்துட்டு போஷணையை கொடுக்கிறது, பிந்தாக்க இடைநிலைகளை வந்துட்டு இணைச்சு வச்சிருக்கிற வேலையை வந்துட்டு பார்க்கும் என்று சொல்லி காய்ச்சிருந்தோம். அப்படித்தானே? சோ யாரு இந்த பிந்தாக்க இடைநிலைகள்? சோ அது தொடர்பான பகுதியை தான் நாங்க இந்த பிந்து பிறப்பு செயல்முறையில பார்க்க போறோம். ஆரம்ப கட்ட இப்ப நாங்க ஓ லெவலுக்கு போறதுக்கு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அப்படி தாண்டி தானே ஃபைனலா ஓ லெவலுக்கு போகணும். சோ அதே மாதிரி இந்த ஒரு பிந்து உருவாக்கப்படுறதுக்குரிய படிநிலைகள் என்னென்ன கட்டங்கள் வந்துட்டு இதுல வந்துட்டு இருக்குது. அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல வந்துட்டு என்னென்ன கலப்பிரிவுகள் சம்பந்தப்படுதுன்ற விஷயத்தையும் பார்ப்போம். நாங்க ஏற்கனவே கலப்பிரிவு படிக்கக்குள்ள இளையுறு பிரிவு ஒடுக்க பிரிவு படிக்கக்குள்ளே வந்துட்டு இது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருக்கோம். சாதாரணமாக விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இளையுறு பிரிவு தான் வந்து நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும்தான் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒடுக்க பிரிவு நடைபெறும். அதாவது புனரிகளினுடைய உருவாக்கம் சூழ் உருவாக்கப்படக்குள்ள அதே மாதிரி பிந்து உருவாக்கப்படக்குள்ள மட்டும்தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா புனரிகளினுடைய உருவாக்கம் வந்துட்டு நடைபெறும் அப்படி என்று சொல்லி நாங்க கதைச்சிருக்கிறோம். சோ இந்த இதுல வந்துட்டு ஒடுக்க பிரிவு என்னென்ன படிநிலைகள்ல வந்து நடைபெறுது அப்படியான விஷயத்த பத்தி கதைக்கப்படுறோம். சோ நாங்க இது வந்துட்டு ஒரு சுக்கிலச்சிறுகுழாயினுடைய கட்டமைப்புன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். சோ இதுல வந்துட்டு ஆரம்ப கட்டமாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சுக்கிலச்சிறுகுழாயினுடைய மூலவுயிர் மேலணிக்கலங்கள் சுக்கிலச்சிறுகுழாயினுடைய மூலவுயிர் மேலணிக்கலங்கள் இவை சாதாரணமான உடற்கலங்களை ஒத்தவையாகத்தான் வந்துட்டு இருக்கும். சோ நாங்க வந்துட்டு இதை வந்துட்டு இருமடியமான கிளங்கள் என்று சொல்லி சொல்ல போறோம். இந்த மூலவுயிர் மேலணி கிளங்கள்ல இருந்துதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா விந்தாக்க இடைநிலைகளினுடைய உருவாக்கம் வந்துட்டு நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்கிறது. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த விந்து பிறப்பு செயல்முறையினுடைய படிநிலைகள் வந்துட்டு என்னென்ன என்றதை வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டயக்ராமு கூட வந்துட்டு காட்டியிருக்கிறாங்க பாருங்க. இந்த முளைய நிலையிலான இந்த முளைய நிலையிலான இந்த மூலவுயிர் மேலணி கிழங்கள்ல இருந்து இளையுறு பிரிவு செயல்முறை கூடாக இளையுறு பிரிவு நடைபெறுவதற்கூடாகத்தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பிந்து பிறப்பு தாய்க்கலம் என்ற அமைப்பு வந்துட்டு உருவாக்கப்படுது. பிந்து பிறப்பு தாய்க்கலம். ஓகே, சோ நம்மளுக்கு தெரியும் இந்த மூலவுயிர் மேலணி கிழங்களை பொறுத்த வரைக்கும் மூலவுயிர் மேலணி கிழங்கள் இருமடியமான ஆக்கள். சோ அதே மாதிரி இந்த மூலவுயிர் மேலணி கிழங்கள்ல உருவாக்கப்படுகின்ற பிந்து பிறப்பு தாய்க்கலங்களை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவருமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு இருமடியமான ஆட்களாக வந்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் இளையுறு பிரிவை பொறுத்த வரைக்கும் இளையுறு பிரிவு தொடர்பாக வந்து நாங்க வந்துட்டு என்ன கதைச்சிருக்கோம், மடிய எண்ணிக்கையில வந்துட்டு மாற்றம் ஏற்படாத ஒரு பிரிவு தான் இளையுறு பிரிவு. சோ இந்த மூலவுயிர் மேலணி கிழங்கள்ல இருந்து பிந்து பிறப்பு தாய்க்கலங்கள் உருவாக்கக்குள்ள என்ன பிரிவு வந்து நடைபெறும்னு சொல்லி சொன்னா இளையுறு பிரிவு நடைபெறும். ஓகே, இளையுறு பிரிவு நடைபெறும். ஏன் இளையுறு பிரிவுன்னு சொல்றோம், இங்க மடிய எண்ணிக்கையில வந்துட்டு மாற்றம் இல்லை.
தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த விந்து பிறப்பு தாய்க்கலத்துல இருந்து ஓகே விந்து பிறப்பு கலம் வந்துட்டு உருவாக்கப்படும். விந்து பிறப்பு கலம் வந்துட்டு உருவாக்கப்பட போகுது. சோ இவருமே வந்துட்டு இருமடியமான ஆக்கள். ஓகே விந்து பிறப்பு கலப்புமே வந்துட்டு இருமடியமான ஆக்களாக வந்துட்டு இருக்க போறாங்க. நாங்க இந்த விந்தாக்க இடைநிலைகள் என்று சொல்றோம் தானே. சோ இது நாங்க சொல்லக்கூட வந்துட்டு இதுல இருந்துதான் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். விந்து பிறப்பு கலம். ஓகே சோ மூலவீர் மேலணி கலங்கள், அதுல இருந்து விந்து பிறப்பு தாய்க்கலம், அதுல இருந்து விந்து பிறப்பு கலம். சோ எல்லாமே இருமடியமான ஆக்கள். சோ பின்ன இவிய வந்துட்டு விந்து பிறப்பு தாய்க்கலத்துல இருந்து விந்து பிறப்பு கலங்கள் உருவாக்கப்படக்கூடயுமே வந்துட்டு என்ன பிரிவு நடக்க போது? இளையுறு பிரிவு தான் நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்குது. பாருங்க அந்த விந்து பிறப்பு கலத்தில இருந்து முதல் விந்து குழியங்கள் என்ற அமைப்பு வந்துட்டு உருவாகும். முதல் விந்து குழியம். சோ இந்த முதல் விந்து குழியங்களும் எப்படியான ஆகலண்டா இருமடியமான ஆக்கள். ஓகே பின்ன இங்கேயும் மடி எண்ணிக்கையில வந்துட்டு மாற்றம் இல்லை. பின்ன என்ன பிரிவு? இளையுறு பிரிவா தான் இருக்க போகுது. ஒருக்க கேட்டவர்கள் எப்படி கேள்வி கேட்டவர்கள் தெரியுமா? பின்வருவனவற்றுள் எந்த அமைப்புகள் வந்துட்டு இருமடியமாக வந்துட்டு இருக்கும் ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. சோ பின்ன கிளியராவே நம்ம தெரியும். மூலவீர் மேலணி கலங்கள் இருமடியமானது, விந்து புறப்பு தாய்க்கலம் இருமடியமானது, விந்து புறப்பு கலம் இருமடியமானது, அதுல இருந்து வர முதல் விந்து குழியம் என்ற அமைப்பும் வந்துட்டு இருமடியமானது. சோ இவ்வளவு வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இளையுறு பிரிவு கூடாகத்தான் இந்த ப்ரோசஸ் வந்துட்டு நடைபெற போகுது. இளையுறு பிரிவு கூடாகத்தான் இந்த ப்ரோசஸ் வந்து நடைபெற போகுது. தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த முதல் விந்து குழியத்தில இருந்து துணை விந்து குழியம் உருவாகப்பட போகுது. துணை விந்து குழியம். சோ முதல் விந்து குழியம் எப்படியான ஆக்கள் என்று சொல்லி கதைச்சிருக்கிறோம், இருமடியமான கலவகைகள். ஓகே அதுல இருந்து உருவாக்கப்படுகின்ற துணை விந்து குழியம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு மடியமானதாக வந்துட்டு இருக்க போகுது. பாருங்க இந்த இடத்துல வச்சுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மடிய எண்ணிக்கையானது இருமடியத்திலிருந்து ஒரு மடியமாக வந்துட்டு மாற்றப்படுது. நம்மளுக்கு தெரியும் நாங்க ஒடுக்கல் பிரிவுல தான் மடிய எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படுறேன்னு சொல்லி கழிச்சிருக்கோம். ஒடுக்கற் பிரிவிலையும் 2 படிநிலைகள் இருக்குது என்ன? ஒடுக்கற் பிரிவு 1 அதே மாதிரி ஒடுக்கற் பிரிவு 2ன்னு சொல்லி 2 படிநிலைகள் இருக்குன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். அப்படித்தானே? சோ எவ்வளத்தை வச்சு வந்துட்டு மடி எண்ணிக்கை வந்துட்டு அரைவாசியாக்கப்படும் சொல்லி கதைச்சிருக்கோம். ஒடுக்கற் பிரிவு 1ல வச்சுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மடி எண்ணிக்கை வந்துட்டு அரைவாசியாக்கப்படும் சொல்லி கழிச்சிருக்காங்க. சோ பின்ன இந்த இடத்துல வச்சுதான் வந்துட்டு பார்த்தோம்னா ஒடுக்கற் பிரிவு 1 நடைபெற போகுது. சோ எவ்வளத்தை என்னென்ன கலப்பிரிவுகள் என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். சோ தொடர்ச்சியாக துணை விந்து குழியம் வந்துட்டு ஒரு மடியமான ஆட்களாக வந்துட்டு இருக்க போறாங்க. அந்த நம்மளுக்கு தெரியும் நோமலா ஒடுக்கற் பிரிவு 1 கூடாக என்ன நடக்கும்? ஒரு கிளத்துல இருந்து எத்தனை கிளம்பெரும் கழிச்சிருக்கோம்? 2 கிளம்பர் என்ன? முதல் விந்து குழியத்துல இருந்து ஒடுக்கற் பிரிவு 1 நடக்குமாடா 2 துணை விந்து குழியங்கள் வந்துட்டு உருவாக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்க போகுது. தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல ஒடுக்கற் பிரிவு 2 நடைபெறும். இவ 2 பேர்லையும் ஒடுக்கற் பிரிவு 2 வந்து நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஒடுக்கற் பிரிவு 2 நடைபெற்று உருவாகிற ஆக்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா விந்தாகுகள். விந்தாகுகள். சோ ஃபைனலா விந்தாகு கலத்துல கூடிய ஒரு வந்துட்டு மோடிஃபைட் ஆகி வந்துட்டு வாரதுதான் வந்துட்டு விந்து கிளவாக வந்துட்டு இருக்க போகுது. சோ இவையெல்லாம் ஒரு மடியமான ஆக்களாக வந்துட்டு இருக்க போறாங்க. சோ கிளியரா இருக்கணும். இதுல ப்ரோசஸ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இடைநிலைகளாக வந்துட்டாங்க. இப்ப விந்தாக்கு இடைநிலைகள் என்று சொல்றது தானே. அந்த விந்தாக்கு இடைநிலைகள் என்ற டேர்மை நாங்க யாருக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னா இந்த ஓகே விந்து பிறப்பு கலம் சரியா, முதல் விந்து குழியம், துணை விந்து குழியம், விந்தாகு கலம், இந்த 4 பேருக்கு தான் வந்துட்டு பார்த்தோம்னா விந்தாக்கு இடைநிலைகள் என்ற டேர்மை கொடுக்க போறோம். ஆரம்ப கட்டாக்களை பத்தி பெருசா கதைக்கிறீங்கள. ஓகே விந்து பிறப்பு கலம், முதல் விந்து குழியம், துணை விந்து குழியம், விந்தாகு கலம், விந்து கலம். அதுல ஓடல் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். பின்ன நம்மளுக்கு தெரியும் உதாரணமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு மூல உயிர் மேலணி கலம் இருக்கின்ற எப்பவுமே இருமடியமான ஒரு மூல உயிர் மேலணி கலம். அதுல இருந்து வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா விந்து பிறப்பு தாய்க்கலம், அதுல இருந்து விந்து பிறப்பு கலம் என்ன அது வரைக்குமே வந்துட்டு மடி எண்ணிக்கையில வந்துட்டு மாற்றம் இல்லை. எல்லாமே வந்துட்டு இளையுறு பிரிவு தான். சோ தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த விந்து பிறப்பு கலத்தில இருந்து வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா யாரு உருவாக்கப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் இந்த முதல் விந்து குழியம். சோ அவருமே வந்துட்டு இருமடியமான ஆக்கள்.
இவ்வளவு வரைக்குமே வந்துட்டு இளையுறு பிரிவு தான் நடந்து கொண்டிருக்குது. சோ இதுல இருந்து வந்துட்டு ஒடுக்க பிரிவு ஒன்று வந்து நடைபெற்று 2 கலம் உருவாக்கப்படும். மடி எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படும். ஒரு மடியமான கலங்கள் உருவாக்கப்படும். இதைத்தான் நாங்க துணை விந்து குழியம் சொல்லுவோம். ஒருக்கா கேட்டோம் என்ன தெரியுமா, இவ்விடத்தை வச்சு மடி எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படும். சோ இவர் வந்துட்டு யாரு, முதல் விந்து குழியங்கள்ல இருந்து துணை விந்து குழியங்கள் தோன்றும் போதுதான் இருமடியமான கிழங்கள் வந்துட்டு ஒரு மடியமான கிழங்களாக வந்துட்டு மாற்றப்படும். தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒடுக்க பிரிவு 2 நடைபெற்று ஓகே எத்தனை உருவாக்கும், 4 விந்து புறப்பு சாரி 4 விந்தாகு கலங்களை தோற்றுவிக்கும். அந்த விந்தாகு கலங்கள்ல புளியவர்கள்ல மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுதான் வந்துட்டு பார்த்தோம்டா ஃபைனலா வந்துட்டு விந்துக்கலங்கள் உருவாக்கப்படுறதாக வந்துட்டு இருக்கும். இப்ப நம்மள அந்த ஸ்டெப்பை வந்துட்டு பார்த்தோம்னா உங்களோட ரிசோர்ஸை ஒருக்கா கவனிங்க. உங்களோட ரிசோர்ஸ்ல வந்துட்டு அதுல ஸ்டெப்ஸ் ஃபுல் ஸ்டெப் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஒருவேளை விந்து பிறப்பு செயல்முறை இதுதான் நம்ம 2022 கேட்ட கேள்வி நினைக்கிறேன், கேட்டாங்க இந்த கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம்ல கேட்டா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வரைபடம் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. விந்து பிறப்பு செயல்முறைக்குரிய இந்த டயக்ராம் உங்களோட ரிசோர்ஸ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி அதுல டயக்ராம் கறி கொடுங்க. சில நேரம் நம்மளுக்கு எஸ்ஏக்கு தானே சான்சஸ் குறைக்கும். ஸ்ட்ரக்சர்ல நான் சொன்னா ஏதாவது ஒரு படம் வந்துட்டு கீறதுக்கு வரும், அல்லது ஏதாவது கிராஃப் வந்துட்டு வரைகிறதுக்கு வரும். இந்த வருஷம் வந்துட்டு தாக்க அடுத்தத அந்த கிராஃப் தான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. சில வேளைகள்ல இந்த பிந்து பிறப்பு செயல்முறையை வரைய சொல்லி இதுல டயக்ராம வரைய சொல்லி சில வேளைகள்ல கேட்கலாம். இந்த வரைகிறது டயக்ராம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு ஷார்ட் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, சோ இவ்வளவு தான் வந்துட்டு பார்த்தோம்னா அதுல பேசிக்கான விஷயமாக வந்துட்டு இருக்க சொல்லுங்க ஒருக்கா. முதலாவது வந்துட்டு இருமடியமான மூல உயிர் மேலணி கிழங்கள் வந்துட்டு இருக்க போதும். சோ அந்த இருமடியமான மூல உயிர் மேலணி கிழங்கள்ல இருந்து இளையுறு பிரிவு நடந்து பிந்து புறப்பு தாய்க்கிழம் வரும். அதுல இருந்து இளையுறு பிரிவு அடங்கி பிந்து புறப்பு கிளம் வரும். அதுல இருந்து இளையுறு பிரிவு அடங்கி முதல் பிந்து குழியம் வரும். இவ்வளவு வரைக்குமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருமடியமான ஆக்கள் இளையுறு பிரிவு மட்டும்தான் நடைபெறக்கூடியதாக இருக்கும். முதலாக ஒடுக்கற் பிரிவு நடைபெற்று மடி எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படுறது முதல் பிந்து குழியத்திலிருந்து துணை பிந்து குழியம் உருவாக்கப்படக்கூட ஒரு முதல் பிந்து குழியத்திலிருந்து 2 துணை பிந்து குழியங்கள் உருவாக்கப்படும். அந்த இடத்துல வச்சுதான் இருமடியமாக இருந்த கல எண்ணிக்கை ஒரு மடியமாக வந்துட்டு மாற்றப்படும். தொடர்ச்சியாக ஒடுக்க பிரிவு 2 நடைபெற்று அது வந்துட்டு விந்தாகு கலங்களாக மாற்றப்படும். தொடர்ச்சியாக குழிய உருக்கள்ல மாற்ற பெற்று இறுதியாக விந்து கலங்களை வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இது இவ்வளவுதான் வந்துட்டு விந்து பிறப்பு செயல்முறை. நம்மளுக்கு இத 2025 26க்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு கொண்டு வரதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. 2025 26க்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு கொண்டு வரதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி கொடுங்க. சரி, விஷயம் இவ்வளவுதான். இப்ப அவிய வந்துட்டு ரிசோர்ஸ்ல வந்துட்டு என்னென்ன விடயங்கள் போட்டிருக்காங்க, என்னென்ன முக்கியமான விஷயம்ன்றத வந்துட்டு பார்ப்போம். சரி பார்ப்போம். ஆண் புணரி உருவாகும் செயல்முறை விந்து பிறப்பாகும். விந்து பிறப்புக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லிட்டாங்க. நிறைய தரம் ஸ்ட்ரக்சர்ல கேட்டிருக்காங்க பழைய சிலபஸ்ல. சோ உங்களுக்கும் திரும்ப நம்மளுக்கு இந்த தரம் நான் சொன்னானே வளமையாக வந்து ஒரு 2-3 குடி கேள்விதான் போடுறவங்க. இந்த தரம் குறைஞ்சது ஒரு 4-5 கேள்வியாச்சும் ரீப்ரொடக்ஷன் செக்ஷனுக்குள்ள இருந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எஸ்ஏ இல்லைன்றபடியா. சோ நம்மளுக்கு ஒரு 3 எம்சிக்யூ எதிர்பார்க்கலாம். சொல்லிக்க நான் என்னத்துல வருமாண்டு. சோ 3 எம்சிக்யூ அதே மாதிரி வந்துட்டு 5 ஷார்ட் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அப்படியான ஷார்ட் ஸ்ட்ரக்சர் வரக்கூட இப்படியான இதுகளை வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ விந்து புறப்பட என்னன்னு சொல்லி கேட்கலாம். சோ என்ன சொல்ல போறோம், ஆண் புணரிகள் உருவாக்குற செயல்முறைக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு விந்து புறப்பட்டு சொல்ல போறோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, இந்த விந்து பிறப்பினுடைய படிநிலைகள். இப்ப நாங்க நோமலா சொல்லக்குள்ள வந்துட்டு மூல உயிர் மேலணிக்கலாம், விந்து பிறப்பு தாய்க்கலாம், அதுக்கு பிறகு வந்துட்டு விந்து பிறப்பு கலம், முதல் விந்து குழியம், துணை விந்து குழியம், விந்தாகுகலம், விந்துகலம் அப்படித்தானே கழிச்சிருக்கோம். அவைய வந்துட்டு இந்த ப்ரோசஸ வந்துட்டு ஆர்டர் பண்ணக்குள்ள வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப்ல வந்துட்டு ஆர்டர் பண்றாங்க. அதை பத்தி தான் அடுத்ததாக வந்துட்டு கதைக்கிறாங்க. பாருங்க, முதலாவது விந்து பிறப்பு கலங்களில் இருந்து விந்து குழியங்கள் உருவாதல். ஓகே, இதைத்தான் அவங்க முதலாவது ஸ்டெப்பாக வந்துட்டு கருதுறாங்க. ஓகே, விந்து பிறப்பு கலங்கள்ல இருந்து விந்து குழியங்கள் உருவாதல். ஓகே, இதை அவங்க முதலாவது ஸ்டெப்பாக கருதுறாங்க. இரண்டாவது விந்து குழியங்களில் ஒடுக்க பிரிவு. சோ இந்த முதல் விந்து குழியத்துல வந்துட்டு ஒடுக்க பிரிவு நடக்கிறத வந்துட்டு 2வது ஸ்டெப்பாக வந்துட்டு கருதுறாங்க. ஓகே, இதுல ஒடுக்க பிரிவு நடக்கிறத வந்துட்டு 2வது ஸ்டெப்பாக வந்துட்டு கருதுறாங்க. 3வது
விந்தாகு கலங்கள் விந்து குழியங்கள் விந்தாகு கலங்களாக விந்து குழியங்கள் மாற்றம் காணுதல். ஓகே, சோ இந்த இவைய வந்து துணை விந்து குழியம் வந்துட்டு ஒடுக்கப்பிரிவு 2 நடந்து விந்தாகு கலங்களாக மாற்றம் அடைகிறது. இதை வந்துட்டு அவைய 3வது ஸ்டெப்பாக வந்துட்டு கருதுறாங்க. ஃபைனலா என்ன போட்டிருக்கிறாங்க, விந்துகள் விந்தாகு கலங்கள்ல இருந்து விந்துகள் வந்துட்டு உருவாங்க, குழிய உருவுல மாற்றம் நடந்து. சோ அவங்க வந்து 4 ஸ்டெப்பு கூட கொடுக்குறாங்க. விந்து புறப்பு கலத்துல இருந்து விந்து குழியங்கள் உருவாகுறது, விந்து குழியங்கள்ல இருந்து துணை விந்து குழியங்கள் உருவாகுறது, அதுல இருந்து விந்தாகு கலம் உருவாகுறது, விந்தாகு கலத்துல இருந்து விந்து கலம் உருவாகுறது. இப்படி 4 படிநிலைகளுக்கு கூடாக வந்துட்டு சொல்றாங்க. சில நேரம் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் தானே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அப்படியும் 5 கேள்வி ஸ்ட்ரக்சர் போடக்குள்ள ஒரு குட்டி கேள்வியாச்சும் அவை ஆணின பிறகுக்குள்ள போடாம போக மாட்டாங்க. சோ விந்து புறப்பினுடைய படிநிலைகள் அவை அப்படின்னு சொல்லி கேட்டா அவைய வந்துட்டு அந்த விந்து புறப்பு என்னென்னதெல்லாம் உள்ளடக்கி இருக்கு 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்களா, அந்த 4 ஸ்டெப்பை தான் வந்து நாங்க கொடுக்க வேண்டி இருக்கும். சில நேரம் விந்தாக்க இடைநிலைகள் வந்து விந்தாக்க இடைநிலைகளை பெயரிடுங்க சொல்லி கேட்டா விந்து புறப்பு கலம், முதல் விந்து குழியம், துணை விந்து குழியம், விந்தாக்கு கலத்தை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த ஸ்டெப் என்னென்ன படிநிலைகள் என்று கேட்டா அவைய ரிசோர்ஸ்ல சொல்லி இருக்கிற மாதிரியே அந்த 4 ஸ்டெப்பையும் கொடுக்க வேண்டி இருக்கும். சோ பின்னாத நல்ல ஹைலைட் பண்ணி கொடுங்க. சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, விந்து புறப்பு விதைகளின் சுக்கில செருகுழாய்க்குள் நடைபெறும். சோ இந்த ஒட்டுமொத்த அமைப்பு வந்துட்டு எதன்னு சொல்லி நாங்க கதைக்க போறோம். விந்து பிறப்பு நாங்க எங்க நடக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். சுக்கில சிறுகுழாய்க்குள்ளதான் வந்துட்டு நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்குமென்று காய்ச்சிருக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை சுக்கில சிறுகுழாய்களுக்குள் விந்து பிறப்பு கலங்களில் இருந்து முதிர்ந்த விந்துகள் உருவாக்குவதற்கு எடுக்கும் காலப்பகுதி 7 வாரங்கள் ஆகும். தானே இந்த விந்து பிறப்பு கலம், முதல் விந்து குழியம், இந்த ப்ரோசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 கிழமை ஆகும். பாருங்க, ஒரு விந்து புறப்பு கலத்துல இருந்து 4 விந்து குழியம் பார்த்துக்கு 7 கிழமை ஆகும். பட் இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை தானே. சோ தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். சோ அதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு விந்துகள் வந்துட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். நம்மளுக்கு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரெண்டிங்கா போறது, அலகுகளை மாத்துறது, அந்த நம்பர்ஸ மாத்துறது. 7 கிழமை இப்ப 6 கிழமை என்று போடுவாங்க, 5 கிழமை என்று போடுவாங்க, 3 கிழமை என்று போடுவாங்க. நாங்க அங்க கதைச்சிருக்க ஞாபகம் இருக்கா, அந்த விதை மேற்றினிக்குள்ள ட்ராவல் பண்ணி போறதுக்கு 3 கிழமை தேவை. சில நேரம் அதையும் படிச்சிருப்போம், இது 7 கிழமை என்று படிச்சிருப்போம், இதுக்கு 3 கிழமை என்று தூக்கி போடுவாங்க. கவனமா இருக்கணும். சோ எவ்வளவாம் விந்து பிறப்புக்கு எடுக்கிற மொத்தமான காலப்பகுதி 7 கிழமையாக 7 வாரங்களாக வந்துட்டு இருக்க போகுது. சரி பாருங்க, நிறைவுடலி மனித ஆண்களில் விந்துக்களினுடைய ஆக்கமும் விருத்தியும் முடிவுறாத தொடர்ச்சியான செயல்முறை. இது நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல போன கிழமையே சொல்லி தந்தேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள்ல வந்துட்டு முளைய நிலையிலே முட்டை உற்பத்தி ஆரம்பிச்சிடும். ஒரு பெண் குழந்தை வந்துட்டு பிறக்கக்குள்ளேயே வந்துட்டு அதுல முட்டை உற்பத்தி வந்து நடந்துடும். பட் அது ஒரு 12-13 வருஷத்துக்கு வந்துட்டு உறங்கு நிலையில இருந்து பூப்பை இதழுக்கு பிறகுதான் அதுக்குரிய தொடர்ச்சியான படிநிலைகள் நடக்கும். ஆனா முட்டை உற்பத்தி அவியல்ல பிறக்கக்கூடிய ஆரம்பிச்சிடும். அவியல்ல ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆகுறபடியா ஒரு 45 தொடக்கம் 55 வயதுக்கு வந்துட்டு அந்த முட்டை பிறப்பு செயல்முறை வந்து நிறுத்தப்படும். சோ அதுக்கு பிறகு முட்டை உருவாக்கப்படாது. அவையினால வந்துட்டு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு பிறகு வந்துட்டு இருக்காது. ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்ல பிறக்கக்குள்ள விந்து உற்பத்தி நடக்கிறது இல்லை. பிறகு விந்து உற்பத்தி நடக்கிறது இல்ல. பூப்பெய்தல் நடந்ததுக்கு பிறகுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா விந்து உற்பத்தி வந்துட்டு ஆரம்பிக்கும். லேட்டா ஸ்டார்ட் பண்ணும், பட் சாகும் வரைக்கும் நிப்பாட்டுப்படாது. ஓகே, அதுதான் சொல்றாங்க. ஒரு தொடர்ச்சியா கேர்ள்ஸ்ல வந்துட்டு இனிஷியலா ஸ்டார்ட் பிறக்கக்குள்ளே ஸ்டார்ட் ஆகி ஒரு 45-55 நின்று, பாய்ஸ்ல லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 15-16 வயதுலாம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆண் வந்துட்டு இறக்கும் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் விந்து உற்பத்தி வந்துட்டு நிறுத்தப்படாத ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக வந்துட்டு இருக்கும். இறக்கும் வரைக்கும் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு ஒரு ஆணுக்கு வந்துட்டு இருக்கும். சரி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, புனரி பிறப்பின் போதும் புனரி பிறப்புடா விந்து உருவாக சொல்றாங்க. கலப்பிரிவும் முதிர்வும் சுக்கில சிறுகுழாய்கள் முழுவதும் நடைபெறும். நாங்க கதைச்சுதானே. சோ இங்க இருந்து உள்ளிடம் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சுக்கில சிறுகுழாய்களுக்கு ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தோம்னா விந்தாக்கு இடைநிலைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கும். விந்து பிறப்பு கலம், முதல் விந்து குழியம், துணை விந்து குழியம், விந்தாகு கலம், விந்து கலம் என்று சொல்லி சுக்கில சிறுகுழாய் ஃபுல்லாவே வந்துட்டு காணப்படும் என்று சொல்லி சொல்றாங்க. விந்து பிறப்பில்
போது முட்டை பிறப்புடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு விந்து குழியத்தினதும் ஒடுக்கற் பிரிவின் மூலம் 4 கலங்களும் முதிர்ந்த புணரிகளாக விருத்தி அடையும். என்ன சொல்றாங்கடா, நாங்க இதுக்கு பிறகு நாளைக்கு வந்துட்டு நாளைக்கும் செமினார் இதுதானா, நாளைக்கும் பெண்ணின பெருக்க தொகுதிக்குள்ள வந்துட்டு போவோம். பெண்ணின பெருக்க தொகுதி படிக்கக்குள்ள அதே மாதிரி இப்ப இங்க விந்து பிறப்பு கிளம்பி இருக்குதானே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் முட்டை பிறப்பு கிளம்பி இருக்குது. ஓகே, முட்டை பிறப்பு கிளம்பி இருக்குது. அந்த முட்டை பிறப்பு கிளத்துல இருந்து கடைசி எத்தனை முட்டை வரும் நினைக்கிறேன், ஃபைனலா ஒரே ஒரு முட்டை கிழங்கள் தான் உருவாக்கப்படும். ஓகே, அங்கேயுமே வந்துட்டு ஒடுக்க பிரிவு நடைபெறதுதான். ஒடுக்க பிரிவு ஒன்று நடக்கும், அதுல ஒன்று நல்ல பெரிய ஆளாகவும் ஒன்று சின்ன ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஆளாகவும் வந்துட்டு வரும். ஓகே, ஒரு நல்ல முட்டையாக வந்துட்டு வராது. தொடர்ச்சியாக இவர் ஒடுக்க பிரிவு 2க்கு உட்பட்டு ஓகே கொஞ்சம் நல்ல பெரிய ஆளா உருவாக்குவாரு, ஒடுக்கப்பட்ட இன்னும் ஒரு ஆளை உருவாக்குவார். இதை நாங்க நாளைக்கு படிப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க, ஒரு விந்து பிறப்பு ஒரு முட்டை பிறப்பு கிணத்துல இருந்து ஒரு முட்டை தான் உருவாக்கப்படும். ஆனா இங்க வந்துட்டு சொல்லிட்டா அப்படியே கொத்தி வச்ச மாதிரி வந்துட்டு என்னது 4 வந்துட்டு உருவாக்கப்பட போது ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. சோ இங்க ஒரு விந்து பிறப்பு கிளம்பு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து சாதாரணமான ஒடுக்க பிரிவு ஒத்ததாக வந்துட்டு 4 விந்துக்கலங்கள் வந்துட்டு உருவாக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ முட்டை பிறப்புல வந்துட்டு இவ்வாறு வந்துட்டு அமையிற இல்லை. சோ சில வேளைகள்ல வந்துட்டு நம்மளுக்கு விந்து பிறப்புக்கும் முட்டை பிறப்புக்கும் இடையிலான வேறுபாடுகளை வந்து சில நேரம் கேட்கலாம். நாங்க முட்டை பிறப்பும் படிச்சதுக்கு பிறகு இதுல வேறுபாடுகள் தொடர்பாக வந்துட்டு ஆராயும். சரி, தொடர்ச்சியா என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம். விந்து பிறப்பு பூப்படைதலுடன் ஆரம்பித்து வாழ்நாள் முழுவதும் தொடரும். நாங்க கதைச்சுதானே பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பிறகு கூட கேர்ள்ஸ்ல பிறகு கூட முட்டை உற்பத்தி இருக்கும் 45-55 வயதுல நிப்பாட்டுப்பட்டுரும். ஆனா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா பாய்ஸ்ல வந்துட்டு லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும், சாகும் வரைக்குமே வந்து நிப்பாட்டுப்படாது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அதான் சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, விந்து பிறப்பு முதிர்ந்த விந்துகளை அவற்றின் முன்னோடிகளில் இருந்து தொடர்ச்சியாக உருவாக்கும். சோ இந்த விந்து கிழங்கள் எந்த முன்னோடி கிழமடா, அவரை விந்து பிறப்பு கிழங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இதை வந்துட்டு உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது இவ்வளவு வந்துட்டு அவைய இன்ட்ரோவுல கொடுத்திருக்கிற விஷயம். சோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அடுத்ததாக வந்துட்டு விந்து பிறப்பினுடைய படிநிலைகள் என்ற ஹெடிங் கீழே வந்துட்டு அதே விஷயத்தான் திரும்ப வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு விந்து பிறப்பினுடைய படிநிலைகளை விவரிக்க சொல்லி கேட்டா நாங்க இதுல இருந்து எழுதுறதுக்கு முன்னுக்கு எழுத விட இதுல இருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணோம்னா சரி. அடுத்தது வந்துட்டு இந்த டயக்ராம் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. சோ இதுவும் எதிர்பார்ப்பாங்க, இதுவும் எதிர்பார்ப்பாங்க. சோ 2 படத்தை ஏதாவது ஒன்றுக்குதான் சில ஸ்கீம் பண்ணுவானுங்க. நார்மலா 2யுமே வந்து வரைஞ்சு கொடுங்க. அடுத்தது நம்மளுக்கு எஸ்ஐக்கு வரதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு போன தரம் வந்தபடியா ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது வரைய சொல்லி கேட்கலாம். அவைய அந்த வரைவு கிராஃப் அந்த கிராஃப் செக்ஷன் அதே மாதிரி படங்குறது அவைய கூடுதலாக இனப்பெருக்கத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. எஃப்எஸ்எல் கிராஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ அந்த ரீப்ரொடக்ஷனோட சம்பந்தப்படுத்தி 2-3 தடவை கேள்வி வந்திருக்கு. ஈவன் மேபி இதுவும் கூட வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ லைட்டா அந்த கீறதையும் ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க. அடுத்தது கீறதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓரளவு நார்மலா ஸ்கெட்ச் போட்டுட்டு ரிசோர்ஸ்ல இருக்கிற மாதிரி வரைஞ்சு விட்டீங்கன்னா சரி. சரி பார்ப்போம், விந்து பிறப்பினுடைய படிநிலைகள் தொடர்பாக வந்துட்டு என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். முளைய நிலையிலான விதைகளில் முன்னோடி மூல உயிர் கலங்கள் விந்து பிறப்புக்குரிய மூலக்கலங்கள் இடையுறு பிரிவடைவதன் மூலம் விந்துகள் உருவாகின்றன. என்ன சொல்றாங்க, ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா நாங்க கதைச்சிருக்கேன் தானே, ஆரம்பத்துல வந்துட்டு என்னது இந்த மூல உயிர் கலங்கள் என்ற கலங்கள் தான் நாங்க ஃபர்ஸ்டான கலங்களாக வந்துட்டு இருக்கும். அதுல இருந்துதான் ஓகே இந்த இடையுறு பிரிவு நடப்பது கூட வந்துட்டு விந்து பிறப்பு கலம் வந்துட்டு உருவாகும். அவைய வந்துட்டு இந்த இந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு அவைய பெருசா கதைக்கல், இந்த விந்து பிறப்பு தாய்க்கலம் என்ற ஸ்டெப்பை கதைக்கல. பட் இடையிலையும் ஒரு ஸ்டெப் வந்துட்டு இருக்குது. சோ இந்த மூலவீர் கலங்கள்ல இருந்து இலைகுறி பிரிவு நடக்கிறது கூடத்தான் வந்துட்டு இந்த விந்து பிறப்பு கிழங்கள் வந்துட்டு உருவாகும்னு சொல்லி கேட்பாங்க. நல்ல பிள்ளை மாதிரி இன்னும் ஒரு வேலையை நீங்க செய்யணும். என்னன்னு சொல்லிச்சோன்னா இதுல என்னென்ன கிழங்கள் வந்துட்டு இருமடியமான ஆக்கள், என்னென்ன கிழங்கள் வந்துட்டு ஒரு மடியமான ஆக்கள்ன்றது வேறையா நோட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு அப்படியே ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, கேட்டிருக்கிறாங்க, சான்சஸ் வந்துட்டு இருக்கிற பகுதிகள். சோ அதை வந்துட்டு ஒருக்கா வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி பார்ப்போம்.
சோ தொடர்ச்சியாக சொல்றாங்க இம்மூலங்கள் சுக்கிலச்சிறு குழாயில் அந்தங்களில் காணப்படுபவை. நாங்க கதைச்சிருக்கோம் இந்த மூலவியல் கலங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் சேர்த்து சுக்கிலச்சிறு குழாயா இருக்க போதும். சோ சுக்கிலச்சிறு குழாயினுடைய அந்தத்துல வந்துட்டு அந்த மட்டும் சொல்லிச்சுன்னா அது தொங்கல்ல வந்துட்டு காணப்படுற ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விந்துகள் வந்துட்டு அந்த விந்தாக்கடல்ல அப்படியே உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஏன்னா நடுவுல மையத்துல வந்துட்டு விந்துகள் வந்துட்டு உருவாக்கப்படக்கூடியதா இருக்கு. பாருங்க அந்த இதுல இதுல இதை வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்க. சோ இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா மூலவுயிர் மேலணிக்கலங்களா இருக்க போது. சோ இது எல்லாமே அப்படியே விந்தாக இடைநிலைகளாக வந்து ஃபைனலாக வந்துட்டு விந்தாக கிளம் வந்துட்டு வாரத்தை வந்து காட்டுறாங்க. சோ இந்த அந்தத்திலான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா விந்து பிறப்பு கிளங்கள் காணப்பட போது. உள்ளிடத்துக்குள்ள வந்துட்டு விந்து கிளங்கள் வந்துட்டு விந்து கிழங்கு விந்து பிறப்பு கிளங்கள் விந்தாக கிளம் அதுகள் எல்லாமே வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு காணப்பட போகுது. சரி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு தொடர்ச்சியாக முதிர்ந்த விதைகளில் இக்கலங்களின் சந்ததி கலங்கள் பல்வேறு முதிர்ச்சி கட்டங்களை தாண்டி உள்நோக்கி கடத்தப்படுபவை. என்ன சொல்றாங்க இந்த மூலவுயிர் கலங்கள் வந்துட்டு அந்தங்கள்ல வந்துட்டு காணப்படுமாம். அதே மாதிரி இதுல இடைநிலைகள் வந்துட்டு உள்நோக்கியதாக வந்துட்டு கடத்தப்படும். நாங்க தானே விந்து பிறப்பு கலம் விந்து பிறப்பு தாய்க்கலம் விந்து பிறப்பு கலம் நாங்க இடங்காணபடி இங்க கேள்வி அப்படியே நடுவு பேர். சோ முதல் விந்து குழியம் துணை விந்து குழியம் விந்தாகுகலம் அப்படியே மையத்தை நோக்கி வந்துட்டு சுக்கில சிறுகுழாயினுடைய மையத்தை நோக்கியதாக வந்துட்டு நீட்டப்பட்டிருக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ஓகே இனி அந்த ஸ்டெப்பை வந்துட்டு கதைக்கிறாங்க. திரும்ப அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. முதிர்ந்த விதையில் உள்ள மூலக்கலங்கள் இளையுறு பிரிவடைவதனால் விந்து பிறப்பு கலம் உருவாகும். ஓகே முதிர்ந்த விதையில இருக்கிற மூலவுயிர் கலங்கள் இளையுறு பிரிவடைகிறதால விந்து பிறப்பு கலம் உருவாகும். அவிய அந்த விந்து பிறப்பு தாய்க்கலம் என்ற கதையை கதைக்கல டயக்ராம்ல மட்டும் கொடுத்திருக்காங்க. பிரச்சனை இல்லை அவிய சொன்ன மாதிரியே எழுதுவோம். ஓகே சோ மூலவுயிர் மேலணி கிழங்கள்ல இருந்து விந்து பிறப்பு கிளம் வந்து உருவாகுமா அது முதலாவது சொல்லியிருக்காங்க. இவை இளையுறு பிரிவடைந்து முதலான விந்து குழியங்களை உருவாகும். இவை இளையுறு பிரிவடைந்து முதலான விந்து குழியங்களை வந்துட்டு முதல் விந்து குழியம் அல்லது முதலான விந்து குழியத்தை வந்துட்டு உருவாகும். அது ஓகே. இம்முதலான விந்து குழியங்கள் 4 விந்துக்கலங்களை ஒடுக்க பிரிவு மூலம் உருவாகும். கிளியரா விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ இந்த முதல் விந்து குழியம் வந்துட்டு 4 பேரை வந்துட்டு உருவாக்க போதும். நம்மளுக்கு தெரியும் ஒடுக்க பிரிவு 1 நடக்க கூட 2 பேர் வருவாங்க. ஒடுக்க பிரிவு 2 நடக்க கூட அதுல இருந்து 2 சோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு முதல் விந்து குழியத்திலிருந்து 4 விந்துக்கலங்கள் வந்துட்டு உருவாக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே அடுத்தது வந்துட்டு என்ன சொல்றாங்க முதல் விந்து குழியங்கள் ஒவ்வொன்றும் 2 துணை விந்து குழியங்கள் ஆகும். முதலாவது ஸ்டெப்ல வந்துட்டு என்னவா முதல் விந்து குழியம் வந்துட்டு 2 துணை விந்து குழியங்களாக மாறும். என்ன பிரிவு கூடாக ஒடுக்க பிரிவு உண்டு. என்ன அதோட இந்த இடத்துல இதையுமே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வச்சுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மடிய எண்ணிக்கையானது அரைவாசியாக்கப்படுறதாக வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வச்சுதான் இருமடியமாக இருக்கிற கல அமைப்பு ஒரு மடியமாக மாற்றப்படுறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா முதல் விந்து குழியம் துணை விந்து குழியமா கூட இது 2 விதமாக வந்து நம்மளுக்கு எம்சிக்யூல கேட்பாங்க. எவ்விடத்தை வச்சு ஒடுக்க பிரிவு ஒன்று நடக்கும் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி மடிய எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படுறது எந்த ஸ்டெப்ல விந்தாகுகளத்துல இருந்து விந்துக்களம் மூலவுயிர் மேல்நிக்கலங்கள்ல இருந்து விந்து புறப்புகள் அப்படி நிறைய போடுவாங்க. கிளியரா இருக்கணும். முதல் விந்து குழியத்திலிருந்து துணை விந்து குழியம் உருவாக்கப்படக்கூடதான் மடிய எண்ணிக்கை வந்துட்டு அரைவாசி இருமடியமாக இருக்கிறார்கள் வந்துட்டு ஒரு மடியமாக வந்துட்டு மாற்றப்படுவாங்க. சரி பாருங்க தொடர்ச்சியாக வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி துணை விந்து குழியங்கள் ஒவ்வொன்றும் 2 விந்தாகுகலங்களாக மாறும். துணை விந்து குழியத்துல ஒடுக்கப்பிரிவு நடைபெற்று இன்னுமே 2 விந்தாகுகலங்களாக மாறும். கவனமா விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ இது வந்துட்டு பார்த்தோம்னா முதல் விந்து குழியம் இதுல இருந்து இது வந்துட்டு இருமடியமான ஆட்களாக வந்துட்டு இருக்கப்படுறாங்க. இதுல இருந்து 2 துணை விந்து குழியங்கள் தோற்றுவிக்கப்பட போது ஒரு மடியம் இதுல ஒடுக்கப்பிரிவு 2 நடக்கிறது கூட வந்துட்டு இவர் 2 விந்தாக்கு நிலங்களை உருவாகும். சோ நாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஒரு முதல் விந்து குழியத்திலிருந்து 4 விந்தாக்கு கிழங்கள் வந்துட்டு தோற்றுவிக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஓகே அதுதான் வந்துட்டு அவிய வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே அடுத்தது நிறமூர்த்த எண்ணிக்கை இருமடிய எண்ணிக்கையிலிருந்து ஒரு மடிய எண்ணிக்கையும் ஹெல்ப் பண்ணுங்க. இது கேட்பானுங்க. இது கேட்டவங்க திரும்ப ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். நிறமூர்த்த எண்ணிக்கை எந்த ஸ்டெப்ல வச்சு அரைவாசியாக்கப்படுறது இருமடியமாக இருக்கிற நிறமூர்த்த எண்ணிக்கை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே எவ்வளத்தை வச்சு அரைவாசியாக்கப்படுறன்னு சொல்லி கேட்பாங்க. கிளியரா இருக்க வேணும். முதல் விந்து குழியம் ஓகே முதல் விந்து குழியம் வந்துட்டு
துணை விந்து குழியமாக மாற்றப்படுற நேரம் அல்லது துணை விந்து குழியத்தினுடைய உருவாக்கத்தின் போதுதான் வந்துட்டு மடிய எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படும். சரி பாருங்க, அடுத்தது விந்தாகு கலங்கள் விந்துகளாக வியத்தம் அடைகின்றன. நம்மளுக்கு தெரியும் இந்த விந்தாகு கலம்ன்றது கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னா விந்து கலம் மாதிரி தான். அதுல சின்ன சேஞ்சஸ் குழிய பொருட்கள்ல மாற்றம் ஏற்பட்டுதான் ஒரு ஒரிஜினலான விந்து வந்துட்டு உருவாக்கப்படுறதாக வந்துட்டு இருக்க போகுது. சரி, அடுத்தது வந்துட்டு பாருங்க, விந்தினுடைய அமைப்பு தொடர்பாக வந்துட்டு கதைக்கிறாங்க. விந்து தலை நடுத்துண்டு வால் ஆகிய பகுதிகளை கொண்டது. அப்படியே வந்துட்டு அடுத்த பக்கம் பிறட்டுங்க, விந்தினுடைய கட்டமைப்பை வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ரீதியாக வந்துட்டு போட்டிருக்காங்க. விந்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி. சோ விந்தினுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தலை நடுத்துண்டு வா, ஓகே, தலை நடுத்துண்டு வால் ஆகிய 3 பகுதிகளை வந்துட்டு கொண்டவதாக வந்து லெவல்லையும் படிச்சுட்டு பேர் தானே என்ன. சோ அப்படியான ஒரு அமைப்பில வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது விந்துகள் சுக்கில சிறுகுழாயின் உள்ளிடத்தினுள் பயணித்து, அப்படியே சுக்கில சிறுகுழாயின் உள்ளிடத்துக்குள்ள பயணிச்சு எங்க போகும்? பழமையான கதை, விதை மேற்றிணிவுக்கு வந்துட்டு போகும்னு சொல்லி நாங்க கதைச்சிருக்கோம். ஓகே, அப்படியே பயணிச்சு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஏரியா விதை மேற்றிணிவுக்குள்ள போகும். நாங்க கதைச்சிருக்கோம். என்ன, இந்த விதை மேற்றிணிவுக்குள்ள வச்சுதான் இவர் அசையும் ஆற்றலை வந்துட்டு பெற்றுக்கொள்ற இடமாக வந்துட்டு இது வந்துட்டு இருக்குமான்னு சொல்லி கழிச்சிருக்கோம். சரி பாவம், இதன் போது இவை முதிர்வடைந்து அசையக்கூடியதாக மாறுகின்றன. நாங்க கதைச்சிருக்கோம், விதைக்குள்ள வந்துட்டு விந்து உற்பத்தி செய்யக்குள்ள அசையக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இருக்காது. அவர் அசைகின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்கின்ற இடமாக வந்துட்டு விதை மேற்றிணிவு இருக்குமென்று காய்ச்சிருக்கோம். என்ன, சோ கிட்டத்தட்ட அது ஒரு 6 மீட்டர் நீளமான குழாயாக இருக்கும். அதுக்குள்ளால போறதுக்கு 3 கிழமை கிட்ட எடுக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். அந்த 3 கிழமைக்குள்ள ரவல் பண்றதுக்குள்ள வந்துட்டு நீச்சல் அடிக்கிறதுக்கு பழகி கொள்வார். நீச்சல் அடிக்கிற இடம் பெண்ணின பெருக்க தொகுதி, அதுக்கு பழகுற இடம் விதை மேற்றிணிவு. விந்துகள் அசையும் ஆற்றலை பெற்றுக்கொள்றது விதை மேற்றிணிவு என்று சொல்லி கதைச்சிருக்கிறோம். சோ தொடர்ச்சியாக வந்துட்டு பாருங்க, ஆண்கள் வயது வந்த பின்னர் சுக்கில சிறுகுழாய் கிடையில சிற்றனை வழிக்கலங்கள் டெஸ்டோஸ்டெரோனை சுரக்கும். நாங்க கதைச்சுதானே, அதுல 2 வகையான கலங்கள் இருக்கிறது ஞாபகம் இருக்கா? ஒன்று சேட்டோடின் கலம், இந்த பொச்சிக்கா மாதிரி இருக்கிறது வந்துட்டு லேடிக்கின் கலம். அந்த லேடிக்கின் கலங்களுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு சிற்றடை வழிக்கலங்கள்னு சொல்லுவோம். இவருக்கு நாங்க என்ன மெயின் வேலை கொடுத்திருந்தோம்? டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை வந்துட்டு சுரக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க. என்ன, டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை வந்துட்டு சுரக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க. சரி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ஓகே, ஆண்கள் வயது வந்த பின் சுக்கில சிறுகுழாய்களுக்கு இடையில் உள்ள சிற்றனை வழிக்கலங்கள், ஓகே, சிற்றனை வழிக்கலங்கள் டெஸ்டோஸ்டெரோனை சுரக்கும். இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஆண்கள்ல வந்துட்டு துணைப்பால் இயல்புகளை தூண்டுவது மட்டும் இல்லாம இந்த விந்து புறப்பு செயல்முறையை வந்துட்டு தூண்டுற வேலையை வந்துட்டு இவைய வந்துட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு பாருங்க, விந்து புறப்பு செயல்முறையை தூண்டுற வேலையை வந்துட்டு பாக்குறது டெஸ்டோஸ்டெரோன். அந்த விந்து புறப்புக்கு சாப்பாடு கொடுத்து அதுகளை ஆதாரம் கொடுத்து போஷணையை கொடுத்து அதை இணைச்சி வச்சிருக்கிறது இந்த பீசா துண்டுமாய்க்கிறாரு சேட்டோடின் கலங்கள். பாருங்க, அதை பத்தி சொல்றாங்க. விந்து புறப்பினுடைய வெவ்வேறு நிலைகளான கலங்களும் விசேடமாக சேட்டோடின் கலங்களுடன் இணைந்து காணப்படும். ஓகே, சோ அதான் இப்படி ஒரு இணைப்பு மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த சேட்டோடின் கலங்களோட வந்து இந்த சேட்டோடின் கலங்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு போஷணையையும் ஆதாரத்தையும் கொடுக்குற ஆட்களாக வந்துட்டு இருக்கும். அதோட சேட்டோடின் கலங்களுக்கு வந்துட்டு நாங்க இன்னும் ஒரு வேலையும் கதைச்சிருக்கிறோம். என்ன வேலை கதைச்சிருக்கிறோம்? இன்கிபினை வந்துட்டு உருவாக்குறதும் அவையன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். சோ நம்மளுக்கு தெரியும், இன்கிபின் வந்துட்டு என்னது, ஓவரா கூடாம எங்கட விந்து உற்பத்தி வந்து ஓவரா கூடாம துணைப்பால் இயல்புகள் கடுமையா கூடாம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இன்ஹிபின் காய்ச்சிருக்கோம். சோ அந்த இன்ஹிபினை சுரக்கிறது வந்துட்டு இந்த சேட்டோடின் கலங்களாக வந்துட்டு இருக்கும். சோ இது இவ்வளவுதான் இந்த விந்து பிறப்பு செயல்முறை தொடர்பான விஷயம். இதுவும் ஒரு எஸ்ஏ கேள்வி டேர்ம் எக்ஸாமுக்கு போடலாம், சான்சஸ் இருக்குது. 2022 ஃபைனல் கேள்வி இது. சோ ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு வராது இந்த கேள்வி. பட் இதுக்கும் தயாரா இருக்கணும். நம்மளுக்கு இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டயக்ராம் கீறத ஒருக்கா பார்த்து வச்சுக்கணும். இந்த படத்தை கீறது சில நேரம் கீறதுக்கே வரலாம் ஸ்ட்ரக்சர்ல. அடுத்தது விந்தாக்க இடைநிலைகளுடைய படிநிலைகள் வந்துட்டு என்னென்னன்றதை வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சோ இதோட வந்துட்டு வெற்றிகரமாக வந்துட்டு அந்த பகுதியையும் நாங்க முடிச்சிட்டோம். இனி தொடர்ச்சியாக நாளைக்கு வந்துட்டு விந்தினுடைய கட்டமைப்பு தொடர்பாக வந்துட்டு கதைக்க போறோம். இந்த விந்துகள் துணை சுரப்பியால சுரக்கப்படுகின்ற
இந்த சுரப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க சுக்கில பாய்மம் சொல்லுவோம். அந்த சுக்கில பாய்மத்தினுடைய கூறுகள் என்னன்னு சொல்லி கதைக்க போறோம். அதே மாதிரி ஆணின பெருக்க தொகுதியோட தொடர்பான சுரப்பி, ஆணின பெருக்க தொகுதியின் ஓமோன் கண்ட்ரோல், இவ்வளவும் நாங்க நாளைக்கு வந்துட்டு கதைக்க போறதாக வந்துட்டு இருக்கும். டைம் இருக்குமெண்டா பெண்ணின பெருக்க தொகுதி தொடர்பாகவும் கதைப்போம். நாளைக்கு வந்துட்டு 9:15 இருந்து 11 மணி மட்டும் இருக்குது. சனி ஞாயிறும் இது வந்துட்டு போய்கொண்டிருக்கும் ரீப்ரொடக்ஷன் செக்ஷன். சோழத்தோட இருக்கட்டும், மீதி பகுதியை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். முன்னுக்கு ஏதாவது கிளாஸஸ் விடுபட்டு இருக்கும்னு சொன்னா ரெக்கார்டிங்கை பார்த்து கிளியர் பண்ணிக்கொடும். ஓகே, ஸோ இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பேப்பரை ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.